அதே மன்னன் ஏறி அந்த தேரில் உட்கார்ந்து கொண்டு தன்னோட பிள்ளைய படுக்க வச்சு, பிள்ளையும் படுக்கிறா, எழுந்து ஓடல. நம்ம வீட்டு பிள்ளை இன்னும் ஓடி இருக்கும். ஐயோயோ எங்கள் அப்பா என்ன சாவடிக்கிறாரு, கொலை பண்ணுறாரு, ஓடும். ஆத்திரத்தை அவன் கேள்வி கேட்போம் இல்லையா? நம்ம தப்பே செஞ்சாலும் யோக்கியம் தான் சொல்லுவோம் எல்லாருமே. தப்பு செஞ்சோம்னா அதான் பாயிண்ட்டாக கொண்டு வருவோம். என்ன போல யோகியம் உலகத்தில் இல்லைன்னு ஒரு முறை கேட்டோம், இவன் யோகியம்னு தோணுடும் நமக்கு. அப்படி லாஜிக்காக பேசுவான். வாலி கீழே வந்து பேசுகிறான். ராமர் சொல்கிறார், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறாரு. எல்லாம் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லணும், அப்போ தான் டீம் உடையாது. யாராச்சும் வந்தது வராது உள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இருக்கிற வந்தவங்களை எடுத்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறல ஆடு, நாங்கள் போகிறோம். சீனியர் மெம்பர்லாம் ரிசைன்மெண்ட் போயிடுமா, பார்ட்டி காலி ஆகிடும். அதனால் இதெல்லாம் மனுவை பற்றி பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு கம்பன். மனு மேலே அப்படி பக்தி வரும். அவர் தர்மத்தை காட்டினார். இந்த மனுன்னு சொல்லப்பட்ட பல விஷயங்களை விட்டுட்டு பிராமண நட்சத்திர சூத்திரத்தை மட்டுமே எடுத்து அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அது தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறார். இப்படிதான் நடக்கிறது தமிழ்நாட்டில். இப்படிதான் நடக்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம். அதுக்கு இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம்னு பேர். 63 நாயன்மார்களுடைய சரித்திரம். நல்ல அழகான தமிழ். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு கதை மாதிரி எழுதியிருக்கா, நிறைய பேர் எழுதியிருக்கா. இந்த பெரிய புராணத்தில் முதல்ல மனுநீதி சோழனை வச்சு தான் கதையை ஆரம்பிக்கிறார். மனுநீதி சோழன் ஒருத்தன் வாழ்ந்தான். அந்த கதை நமக்கு தெரியும். அந்த தேர், அவனுடைய புள்ள வந்து தேர் தட்டில் அவனு தேர் ஓட்டி போகும்பொழுது ஒரு கன்றுக்குட்டி வந்து தேர் தட்டில் தேர் சக்கரத்தில் அந்த புள்ள வந்து தெரியாமல் தான் பண்ணிட்டான். ஒரு ஆக்சிடெண்ட், வேணும்னு பண்ணலை அவன். ஏன்னா மனுநீதி சோழனுக்கு பிள்ளையா பிறந்தானா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான். இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதே, அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுதேன்னு கவலைப்பட்டு இருக்கான் அந்த சின்ன பையன். அப்போது அந்த பசு, அந்த கண்ணுடைய அம்மா பசு போய் அது மணி அடிக்கிறது. அந்த காலத்தில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு சிஸ்டமும் இருந்தது. இயற்கையிலேயே அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தது. பசுவுக்கு தெரியுது, பசுவுக்கு அறிவு இருக்கு. ஸ்கூலுக்கு போய் படிக்காத தவிர மற்றதெல்லாம் தெரியும் அதுக்கு. இது நம்ம பிள்ளை, இது வந்தால் பால் கொடுக்கணும், இவன் வந்தால் பால் வந்தால் 8 உதைக்கும், இதெல்லாம் தெரியும். அது எல்லா மிருகங்களுக்கும் ஓரளவுக்கு அறிவு இருக்குது. இது போய் அந்த மணி அடிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணின்னு சொல்கிறோம். அது போய் அடிக்கிறது. மன்னன் வந்து பார்க்குறான், என்னன்னு கேட்குறேன். அந்த மாதிரி என்னுடைய பிள்ளை வந்து உன்னுடைய பிள்ளை சாகடிச்சிட்டான், என்னன்னு நியாயம் வந்து கேளுண்டு வந்து பார்த்தா தேர் நிற்கிறது, ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. இந்த குழந்தை செத்து போயிருக்கு, இந்த கன்றுக்குட்டி செத்து போயிருக்கு. உடனே அவன் சொல்லிட்டான், அரசன் நீதி போடுறா பாருங்க, மந்திரி இதே தேரில் இதே இடத்துல என்னுடைய பிள்ளையை படுக்க வச்சு என்னுடைய பிள்ளைய இந்த தேரில் ஏற்றுன்னு சொல்கிறான். அரசன் சொல்கிறான். மந்திரி சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளைய நானும் நீங்கள் எடுத்து வளர்த்தா பாரு, என் கூடயே இருந்து நானும் அவனை வளர்த்துருக்கேன், நானும் வளர்த்த பிள்ளைய நான் கொல்ல மாட்டேன்னு மந்திரி என்ன பண்ண, தன்னோட வாழை எடுத்து அங்கேயே குத்தின்னு செத்து போகிறார். மந்திரி சூசைட் பண்ணிக்கிறான். ஏன்னா ஒன்று பிள்ளைய வந்து கொல்லணும், இல்லை வந்து அரசனுடைய ஆணையை மீறக்கூடாது. ஒரே வழி, நான் இருக்கக்கூடாதுன்னு அப்படியே சாகுறான். அரசன் அப்பயும் விடலை. அப்போ நான் சொன்னால் மந்திரி செய்யலேன்னு அரசனே மேலே ஏறி உட்காந்து, சேரி ஏறி உட்காந்து அதே ரோடில், அதே திருவாரூரில் நடக்கிற விஷயம். திருவாரூர் வீதியெலாம் பெருசாக இருக்கும் தேர் ஓட்டுறது. அதே மன்னன் ஏறி அந்த தேரில் உட்கார்ந்து கொண்டு தன்னோட பிள்ளைய படுக்க வச்சு, பிள்ளையும் படுக்கிறா, எழுந்து ஓடல. நம்ம வீட்டு பிள்ளை இன்னும் ஓடி இருக்கும். ஐயோயோ எங்கள் அப்பா என்ன சாவடிக்கிறாரு, கொலை பண்ணுறாரு, ஓடும். அந்த புள்ள அப்படி ஒரு கட்டுப்பட்ட புள்ள. அது இப்போ எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் ஃபேமிலியில். ராயல் ஃபேமிலி, சாதாரண ராயல் ஃபேமிலி. அது அது சொல்கிறான், படுறான் ரோட்டில் படுத்தான். அவனுக்கும் கஷ்டம், இந்த தண்டனை எனக்கு வேணும்னு நினைக்கிறான் அந்த புள்ள. அவனும் படுத்தான். இந்த தேர் ஓட்டணும், சக்கரத்தை ஏற்றினான், இந்த பிள்ளைய சாகடிச்சான். தன்னுடைய கையாலே தன்னோட பிள்ளையே சாகடித்தான். இதெல்லாம் நடக்குமா? திங்க் பண்ண முடியுமா? இப்போது நான் பதவியில் இருந்தால் என் பிள்ளை தான் பதவியில் வரணும். அது மண்டுவாக இருந்தால் கூட அதான் வந்து உட்காரணும். உலகம் பூரா அப்படி தான் இருக்க. நான்னா என்னோடய ஃபேமிலி, என்னோடய பிள்ளை. அவங்க ஒரு தப்பு செஞ்சால் தப்பே கிடையாது. அது மற்றவங்க செஞ்சாதான் தப்பு. இந்த மாதிரி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த புராணத்தில் சேக்கிழார் பெருமான் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நடந்தது.
அப்போது திருவாரூர் வீதியிலே இப்போ தியாகராஜருடைய சந்நிதியில் சிவபெருமானுடைய சந்நிதியில் இந்த மாதிரி நடக்கிறது, அதுக்கு கடவுள் என்ன பதில் சொல்லுவான்? அவ்வளோதானே? அப்போ கன்றுக்குட்டியும் சாக வேண்டிதான், பிள்ளையும் சாக வேண்டி, மந்திரியும் சாக வேண்டி, இப்படி ஒரு ஆட்சியா? உன்னுடைய நீதிக்கு வந்து நீ நீதியாக இரு, அதனால் எல்லோரும் சாகடிக்கிறதா? இது ஒரு நீதியா? யாருக்காச்சும் இது உடன்பாடு உண்டா? அப்போ இதை பார்த்து சிவபெருமானே அசந்து போயிட்டார். சிவபெருமான் பாரதியோட காட்சி கொடுக்குறான் திருவாரூரில் அந்த வீதியில். அப்போது சேக்கிழார் பெருமான் ஒரு வரி அழகாக சொல்ல தமிழில், முன்னவனே எல்லாருக்கும் ஆதிமூலன், எல்லா உலகம் தோன்றியதற்கு முன்னாடி தோன்றிய சிவபெருமான், முன்னவனே முன் தோன்றினால், முன் தோன்றியிருக்கிறான் எல்லாருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கன்றுக்குட்டி, அந்த புள்ள, அந்த மந்திரி 3 பேருக்கு உயிர் வந்துடுது. 3 பேர் உயிர் தெழுந்தார்கள். ஒரே நேரத்தில் 3 பேருக்கு உயிர் வந்து எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ சேக்கிழார் சொல்கிறார், அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. சேக்கிழார் ஆச்சரியமே இல்லை. ஏன்? முன்னவனே முன் தோன்றினால் முடியாதது உண்டோ? ஏதாவது முடியாத விஷயம் உலகத்தில் உண்டா? செத்தவன் கூட பழிச்சுக்குவான்டார். இதெல்லாம் தமிழ் வரிகள். எவ்வளோ அந்த ரிதம் இருக்கு பாருங்க. முன்னவனே முன் தோன்றினால் முடியாதது உண்டோ. அதுக்கு தான் இந்த புராணத்தை படிக்கணும்னு சொல்கிறதுக்காக சொன்னேன் இந்த கதையை. இதுதான் முதல் கதையாக இருக்கும். மனுநீதி சோழனுடைய ஆட்சி தான் அவனுடைய கதை தான் முதல் கதையாக வச்சு பெரிய புராணமாக ஆரம்பிக்கிறது. அவரும் சொல்கிறார் இந்த மாதிரி, இந்த சில பாடல் ரொம்ப அழகாக இருக்குது. அன்னதொல் நகருக்கு அரசு ஆயினன், இந்த நகரத்துக்கு அவன் அரசாண்டான். இது யாருன்னா, துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான். நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்த இந்த மனுநீதி சோழன் இருக்கார்ல, அவர் எந்த பரம்பரையில் வந்தார்னா சூரிய வம்சத்து பரம்பரை. துண்ண செங்கதிரோன் வழி தோன்றினான், சூரிய வம்சத்து பரம்பரையில் வந்தான் மனுநீதி சோழன். அப்போ சோழ வம்சத்து ராஜாக்கள் எல்லாம் ராமருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். ராமருடைய வம்சம் அதோடு நின்று போல் அப்படியே வந்து சோழர்கள் ஆட்சி வந்து எல்லா சோழர்களும் ராமருடைய ஒரு வழித்தோன்றல். அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஆலயங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஆலயங்களை எழுப்ப இல்லை என்றால் இந்நேரம் எல்லாம் மதங்கள் மாறி எல்லாம் வேறு மாதிரி போயிருப்போம். இந்த ஆலயங்கள் தான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து நிற்கிறது. அது வந்து நம்ம எல்லாம் கோவிலுக்கு சரியாக கோவிலுக்கு போகிறோம். யாருக்கோ ஓட்டு போடுறத விடுங்க, அட்லீஸ்ட் கோவிலுக்கு போடுறோம். பழனிக்குன்னா அவ்வளோ கோவில் இதுக்கு, அவ்வளோ ஜனங்கள், சபரிமலைக்கு அவ்வளோ, எல்லா இடத்துலையும் கோவிலாக சுற்றுறது ஜனங்கள். அப்போ அந்த கோவில்களே இல்லைன்னா இந்நேரம் இந்த நினச்சி பாருங்கள், நம்மளுடைய கண்ட்ரியோட சுச்சுவேஷன் நாசமாக போயிருக்கும். இந்த சோழர்கள் தான் காப்பாற்றினார்கள் கோவிலை கட்டி. அதில் ஒரு சோழன் மனுநீதி சோழன் ரொம்ப அழகாக சொல்கிறார், மெய் மனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான். அவருக்கு என்ன பெயர்? அவருக்கு அம்மா அப்பா வச்ச அவர் பெயர். ஆனால் மனுநீதி பிரகாரம் ஆட்சி பண்ணதால தனக்கு வந்து மனுநீதி சோழன் அவனே பெயர் வச்சுக்கிறான். மனு அப்படின்னா ஒரு கெட்ட பேர் போல் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சேக்கிழார் ஆரம்பிக்கும் போது மனுநீதி, அந்த அரசன் தன் பேர் மனுநீதி. மனு என்ன பெரிய ஆளார்? மனுன்னு பேர் வச்ச ஒரு அரசன் எப்படி நீதி கொடுத்தான் பாருங்க பப்ளிக்கில். தான் பிள்ளையாக இருந்தாலும் செஞ்சது தப்புனா தப்பு, யார் ஒத்துக்குவான் அந்த நீதியை? எப்படி அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மனசு வந்ததுன்னா, நான் மனுவை படித்தேன். அவன் அந்த தர்மத்தில் நிலை நிற்கிறதுனால ஒரு அரசனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன எவ்வளோ பொசிஷன், எவ்வளோ மரியாதை. அப்போ அரசனே சொல்கிறான், இதில் வேற ஒரு என்ன மந்திரி சொல்கிறான், வேற ஒரு தண்டனை கொடுங்க, இந்த தண்டனைக்கு தான் தண்டனை. ஒரு கண்ணுக்குடி ஏற்றிட்டு போய் கோயிலில் போய் கற்பூரம் கொடுத்தா சரியாயிடுமா? நம்ம ஊரில் பார்க்குறோம், பெரிய தப்புக்கு இவ்வளோண்டு பரிகாரம் பண்ணிட்டு ஓடிடுறான். அப்படி அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதான் மனுநீதி சோழன்னு பேர் பெரிய புராணத்தை. வால்மீகி ராமாயணத்தில் மனுஸ்மிருதியில் ரெண்டு ஸ்லோகம் அப்படியே கொண்டு வரார். வால்மீகி எது திரேதாயுகத்தில் நடந்த விஷயம். வாலி அடித்து போகிறார் ராமர். வாலி அடித்து போட்டவுடனே வாலி வந்து கீழே விடுறான். இப்போ கண்ணாபுரான்னு கேள்வி கேட்குறான். ஆத்திரத்தை அவன் கேள்வி கேட்போம் இல்லையா? நம்ம தப்பே செஞ்சாலும் யோக்கியம் தான் சொல்லுவோம் எல்லாருமே. தப்பு செஞ்சோம்னா அதான் பாயிண்ட்டாக கொண்டு வருவோம். என்ன போல் யோகியம் உலகத்தில் இல்லைன்னு ஒரு முறை கேட்டோம், இவன் யோகியம்னு தோணுடும் நமக்கு. அப்படி லாஜிக்காக பேசுவான். வாலி கீழே வந்து பேசுகிறான். அப்போ ராமர் 2 ஸ்லோகம் அக்ஷரம் மாறாமல் 2 ஸ்லோகம் அப்படியே மனுஸ்மிருதி ஸ்லோகத்தை வந்து இங்கே வைக்கிறார். ராஜபிஹி கிருத தண்டாஸ்து கிருத்வா பாபானி மானவாகா நிர்மலா சொர்க்கம் ஆயாந்தி சந்த சுக்ருதினோ யதா. ராஜா ஒரு அரசன் அப்படின்னா தப்பு பண்ணுறவனை தண்டிக்கணும். தப்பு பண்ணுறவனை அரசன் தண்டிக்கலைன்னா அரசன் நரகத்துக்கு போயிடுவான்றார். உனக்கு அதான பொசிஷன் கொடுத்துருக்கு, உனக்கு வந்து விருப்பு வெறுப்பு இல்லை. தவறு பண்ணுறவனை தட்டி கேட்கணும், அவன் தண்டனை கொடுக்கணும்.
நல்ல மனிதர்களை காப்பாற்றி இந்த தீயோர்களை அடக்கணும். அதான் அரசுடைய வேலை, பரிரட்சணம். அது இல்லாத தன்னால் என்ன தப்பு செஞ்சாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. இந்த சொங்கிய சோனங்கியாக இருக்கிறவனை என்ன போட்டு அடின்னு அடிக்கிறது. இவர் ராஜா இல்லை, ராட்சசன்னு பேர். அவர் ராஜான்னு சொன்னால் மக்களை காப்பாற்றணும். துர்பலமாக இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி இந்த ரவுடியாக இருக்கிறவனை போட்டு அடின்னு அடிக்கணும். அவனை கொண்டு ஜெயிலில் போகணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இதுதான் ராஜா. இப்போ வாலி நீ இப்படி ஆட்சி பண்ணுற அசிங்கமான ஒரு ஆட்சியாக இருக்குது. வாலியை அடித்து சுக்ரீவனை கொண்டு வந்து நல்ல ஆட்சியை கொடுக்குறார் ராமர். அப்போ ராமரே சொல்கிறார், சாசனாத்வா விமோக்ஷனாத்வா ஸ்தேன ஸ்தேயாத் விமுச்சதே. வாலி, உன்னை நான் சாகடிக்கலைன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன், நீ சாகலைன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன், அதனால் நீயும் செத்து தான் ஆகணும். ஐ எம் ஸோ சாரி வாலி. வேறு வழி இல்லை, உனக்கும் தண்டனை கொடுக்கணும். உன்னை நான் தண்டித்தேன் சிக்ஷித்தேன் அப்படின்றால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அப்போ 2 பேருக்கு எது நல்லதோ அது செய்கிறேன். ஒருத்தன் தவறு பண்ணாலும் அவனை தண்டித்தால் இந்த ஊர் உருப்படம். எவன் தண்டிக்கிறானோ அவன் நேர்மையில் நிற்கிறான். இவ்வளோ அழகான ஒரு சிஸ்டம் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ஸ்லோகத்தை வால்மீகி ராமாயணத்தை 2 ஸ்லோகம் கொண்டு வரலாம். கம்பராமாயணத்தில் மனுவை பற்றி அடிக்க சொல்லிக்கிட்டே இருக்கா. கம்பராமாயணத்தில் மனு மேலே அப்படி ஒரு பிரியம் கம்பனுக்கு. அவங்க மனுவை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்கிறா பாருங்க. பாலகாண்டத்தில் மனு வென்ற நீதியான் மகவியின்றி வருந்துவான். யார்? தசரதன். மனு வென்ற நீதியான், மனுவையே வென்று நின்றவன் யார்? தசரதன். அப்படி ஆட்சி பண்ணான் தசரதன். அவனுக்கு என்ன மகவு இன்றி வருந்துவான். மகவுன்னா குழந்தை. அப்போ மனுவுக்கு சமமாக ஆட்சி செஞ்ச தசரதன் குழந்தை இல்லாத வருந்தினான். இது கம்பனுடைய பாலகாண்டத்தில் வருது. மனிதன் வடிவம் கொண்ட மனுவும் தன்னை மறந்தான். மனிதன் வடிவம் கொண்ட மனு யார்? தசரதன். எப்படி சொல்கிறா இருக்கு. மனுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அவன் தசரதன். நீங்கள் மேல் கொண்டு படிச்சிங்க. சும்மா நான் ஒரு கோட் மாதிரி தான் பண்ணுறேன், இல்லைன்னா கம்பராமாயணம் ஆகிடும். இந்த 5 நாளுக்கு கம்பராமாயணம் இதுவாகும். சும்மா ஒரு டச்சு கொடுக்குறேன், நீங்கள் மேலே பிக்கப் பண்ணி படிச்சிங்க. மனுவின் வழி நின் கணவருக்கு. கைகை கலாட்டா பண்ணுறாருல, என் பிள்ளைய பரதன் ஆட்சி கொடுத்துட்டு கௌசல்யா பிள்ளைய காட்டுக்கு அனுப்பினாலே மனுவின் வழி நின் கணவருக்கு. கைகை தசரதரை டார்ச்சர் பண்ணுறா. எப்படிப்பட்ட தசரதர்? மனுவின் வழி நின் கணவருக்கு. மனுவின் வழியில் இருக்கக்கூடிய தன் கணவரை டார்ச்சர் செய்தாள். யார்? கைகேயி. அப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி மனு வழி நிற்கிறாங்களோ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், டார்ச்சர் வரும். ஏங்க நீங்கள் வேற ப்ராக்டிக்கலாக வாழ தெரியாமல் இப்படி தான் சொல்லுவோம். நான் மனு நின்றேன், இதுதான் ப்ராப்ளமே வீட்டில். மனுவின் வழி நின்ற கணவருக்கு பிரச்சனை கொடுத்தேன். முழு ஸ்லோகம் படித்தா ரொம்ப டைம் ஆகும், அதனால் அந்த லைன் மட்டும். வாழும் மனுநீதி. அகஸ்தியர் ராமனை வரவேற்று பேசுகிறார் ஒரு இடத்துல. ராமர் வர காட்டுக்கு. அப்போ அகஸ்தியர் ராமரை பார்க்குறார். ராமரை பார்த்து வாழும் மனுநீதி. ஓ ராமா, நீ வந்ததுனால மறைகள் வாழும், மனுநீதி வாழும். மனுநீதினா மானவ தர்மம், அறம் வாழும். மனுநெறி கூறிச்சு உண்டோ. ராமர் வாலி அடித்து கீழே போட்டால் வாலி கத்தின்னு இருக்கான்ல, கொய்யோ மயிரோன்னு கத்துறான், என்ன அடிச்ச அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறு ஓர் குறக்கு இனத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிச்சுண்டோ. தமிழ் ராமா, உன்னுடைய மனைவியை ஒரு அரக்கன் கொண்டு போய்விட்டால் அதற்கு பரிகாரமாக ஒரு குரங்கை கொல்ல வேண்டும்னு மனுவில் சொல்லியிருக்கா. அவன் கேலியாக பேசுகிறான். யாருடைய மனைவியெல்லாம் அரக்கர்னு கொண்டு போயிட்டானோ அதுக்கு பரிகாரம் நீங்கள் போய் சோழிங்கபுரத்தில் ஒரு குரங்கை கொல்லுங்கள், இப்படியே சொல்லியிருக்கிறேன். கேலி பண்ணுறான், சர்க்காஸ்டிக்காக பேசுகிறான். இப்போ புரியுதா தமிழ்நாட்டிலேயே எல்லாம் டபுளாக பேசுகிறாங்கன்னு. ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்காக பேசுறது. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஏன் நானா? எனக்கே டவுட்டாக இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுவான் தமிழ்நாட்டில். அவன் கேலி பண்ணான், உன்னுடைய அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறு ஒரு குறக்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிச்சண்டோ. மனு சொன்னாரா அப்படி யார்? வாலி சொல்கிறான்.
வாலி சொல்கிறான் மனுவை பற்றி. அப்போ மனு தர்மத்தை படி தான் நீ வாழ்கிறாயா அப்படின்னு. மனு முதல் யாவையும் வரம்பு கண்டனி. ராமர் வந்து விபீஷன் வரான். விபீஷன் வரும்பொழுது ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து வரான். விபீஷணன் என் அண்ணன் தப்பு செய்கிறான், நான் உங்கள் பார்ட்டியில் சேர்ந்துக்கிறேன். அப்போ இருக்கிறவங்களில் ராமர் கேள்வி கேட்குறார், இந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியில் ஒருத்தர் வந்திருக்கான், அவன் நம்ம பார்ட்டியில் சேர்த்துக்கலாமா வேணாமா, நீங்கள் வந்து ஒப்பீனியன் சொல்லுங்கன்றார். நம்மளை அந்த ஒப்பீனியன் கேட்க மாட்டோம். நீ சைலண்டாக உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன் காலை போகல, பெரிய வெயிட்டான பார்ட்டி வந்திருக்கேன் போடாவில்லை, எங்காலும் உன்னை கழிச்சிடுவாங்க போகல. ராமர் சொல்கிறார், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறார். எல்லாம் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லணும், அப்போ தான் டீம் உடையாது. யாராச்சும் வந்தது வராது உள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இருக்கிற வந்தவங்களை எடுத்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறலாம் ஆடு, நாங்கள் போகிறோம். சீனியர் மெம்பர்லாம் ரிசைன்மெண்ட் போயிடுவான், பார்ட்டி காலி ஆகிடும். அப்போது ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் வர்றான்னா அவன் எப்படி உள்ள இன்செப்ஷன் எப்படி உள்ளுக்குள்ளே எப்படி அவனை வந்து ரிசீவ் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணணும். டீம் உடையக்கூடாது, எல்லாரும் அவனை ஏற்றுக்கணும். ஸோ இதுதான் லீடர்ஷிப்புக்கு ஒரு அழகு. ராமர் கேட்குறார், நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னும் போது அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். இந்த இருக்கக்கூடிய வானர்கள் எங்கே, சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான், நீல, நல பெரிய பெரிய லீடர்ஸ். நனி முதல் வேதங்கள் 4 நாமநூல் மனு முதல் யாவையும் வரம்பு கண்டனி. நீ வந்து வேதங்களை படிச்சிருக்க, மனு முதல் யாவையும் வரம்பு கண்டனி. மனு தர்மங்கள்லாம் படிச்சுட்டு எங்களை போய் ஒப்பீனியன் கேட்குறியே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இவரை விட ஆளாக இருப்பாங்க போல். சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, சேர்த்துங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லலை, எங்களுக்கு தெரியாது. எல்லாம் படிச்சுட்டு எங்களை ஒரு ஒப்பீனியன் கேட்குறீங்களே, அப்போது நாங்கள் வந்து கோவப்படுவோன்றதுக்காக கேட்குறீங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சேர்த்துங்க, பரவாயில்ல, வி டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ன்றாங்க அவங்க. அப்போ அந்த இருக்கக்கூடிய வானரர்கள் பேசுகிறாங்க, மனு முதல் யாவையும் வரம்பு கண்டனி. இந்த எங்கள் யுத்த காண்டத்தில் நாகபாசம் பண்ணும்போது நாகபாசம் போட்டுறான் அந்த ராவனுடைய பையன், போட்டு எல்லா குரங்களையும் கட்டுறான், எல்லாரும் அடித்து போட்டான். அப்போது கருடன் வராரு. அங்கே கருடன் வரும்போது நாகபாசங்கள்லாம் போய் ராமர் லக்ஷ்மணன் எல்லா வானர்களும் எழுந்துக்கிறாங்க. வாழிய வேதம் 4 மனு முதல் வந்த நூலும். வேதங்கள் வாழ்க, மனு முதலிய தர்மங்கள் வாழ்க. அந்த இடத்துல ஒரு ஸ்துதி. இதை போல் போயினே இருக்குது. இது போனால் நம்ம வந்து இங்கே வரவே முடியாது திருக்குறளுக்கு மனுக்கும். சும்மா ரெஃபரன்ஸ் எடுத்தேன். இதை போல் கம்பராமாயணம் பூரா மனுவை புகழ்கிறார் கம்பன். அப்போது வந்து தமிழில் சிறப்பாக இருக்கிறவர்கள், தமிழ் ஆர்வமுள்ளவர்கள் மட்டும்தான் கம்பராமாயணம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் சொந்தம், அது நம்ம சொத்து. கம்பன் வந்து நம்ம தாத்தா, அவர் எழுதின இந்த புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் சொத்து. அதுக்கு புலமை இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆர்வம் இருந்தால் போதும். அப்போ அது எப்படி சொல்கிறாரு, நம்ம அந்த புத்தி இருக்கிறது எப்படி சொல்கிறாருன்னு அதில் தமிழில் தூய தமிழில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படித்து புரிஞ்சு கொண்டு அது மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணால் போதும். அது வந்து நம்ம சின்ன குழந்தைங்க சொல்லி கொடுத்தா போதும். அதனால் இதெல்லாம் மனுவை பற்றி பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு கம்பன். மனு மேலே அப்படி பக்தி அவருக்கு. அப்புறம் தர்மத்தை காட்டினார். இந்த மனுவில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை விட்டுட்டு பிராமண நட்சத்திர சூத்திரத்தை மட்டுமே எடுத்து அது மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அது தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறார். இப்படி தான் நடக்கிறது தமிழ்நாட்டில், இப்படி தான் நடக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள். அப்போ கம்பன் பயன்படுத்துகிறார், வால்மீகி பயன்படுத்துகிறார், சேக்கிழ பெருமான் பயன்படுத்துகிறார், பல இடத்துல வருது. துஷ்யந்தன் சகுந்தலையை கல்யாணம் பண்ணுறான். காட்டுக்குள்ளே போய் நமக்கு தெரியும் காந்தர மனம்னு பேர். அவன் வந்து காட்டுக்கு போகிற அரசன், அங்கே ஒரு ரிஷி இப்போ புத்திரி இருக்கிறா. அந்த புத்திரிகிட்ட போய் கேட்குறான், நான் வந்து உன் மேலே எனக்கு விருப்பம் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்போ அவன் சொல்கிறா, இதெல்லாம் வந்து பெரியவர்களுக்காக நிச்சயப்பட்டு ஹாரோஸ்கோப்லாம் பார்க்கணும், இதெல்லாம் வந்து நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. 8 விதமான திருமணங்கள் இருக்குது, அதில் ஒரு திருமணம் வந்து நீங்கள் 2 பேரும் விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணலாம்னு சொல்கிறான் அவன். அவன் கேட்குற, இதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிங்க? அவன் சொல்ல, அதெல்லாம் மனு தர்மத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறான் அவன். மனு ஸ்வயம்பூ அபர்வீத்து. இது மகாபாரதத்தில் இந்த பொண்ணை திருமணம் செய்யும்போது யாரும் இல்லையே, எங்கள் அப்பா இல்லையே, நீ எப்படி எனக்கு திருமணம் செஞ்சுக்கலாம்? நீயும் வந்து மேஜரு, நாங்களும் மேஜரு, உனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு உனக்கு விருப்பமா? ஆமாங்கோ, அப்போ ஓகே. அது தர்மங்கள் 8 விதமான மனத்தில் இது ஒரு மனு. ஸ்வயம்போ தேஷாம் தர்மான் யதா பூர்வம் மனு ஸ்வயம்பூ அபர்வீத்து. நல்ல வேலை இவனுக்கு அந்த ஞாபகம் வந்தது. இல்லைன்னா இவர் வந்து திருமணம் செஞ்சுருக்க அலோ பண்ணியிருக்க மாட்டான். இவன் தர்மத்தை பேசுறதுனால ஓகே என்றால் அவன் வந்து பரதன் புள்ள பிறக்கிறான். அதுக்கப்புறம் பெரிய கதையாகுது. காளிதாசன் ஒரு கதையை எழுதுகிறார், சாக்குந்தலம், அபிஜான சாக்குந்தலம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்கிறார்கள். இந்த துஷ்யந்தன் மனுவை
கோட் பண்ணுறான் எங்கே மகாபாரத்தில். இதாச்சா? பஞ்சதந்திரான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. நம்ம தந்திரம்னா ஏதோ ஏமாத்துறதுன்னு நினைக்கிறோம். பஞ்சதந்திரம்னா 5 விதமாக ஏமாத்துறது போலுது அப்படின்னு. அப்படி இல்லை. அது தந்திரம்னா சாப்டர்னு பேர். சாப்டருக்கு தந்திரம்னு பேர். பஞ்சதந்திரமா 5 சாப்டர், 5 சாப்டர் வச்சு ஒரு புஸ்தகம் எழுதினார். அவர் பேர் விஷ்ணு சர்மான்னு பேர். அவர் அந்த விஷ்ணு சர்மா அந்த புஸ்தகம் எழுதும், அது எந்த காலத்தில் எழுதப்பட்டதோ அந்த விஷ்ணு சர்மா எழுதுகிறாரு. அந்த விஷ்ணு சர்மா எழுதும்போது அவர் பல மனு ஸ்லோகங்களை கொண்டு வரார், மனு தர்மங்களை கொண்டு வரார். அப்போ நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மனுவை படித்து சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அது ரொம்ப லேட்டஸ்ட்டாக சோழ காலத்தில் வாழ்ந்த மனுநீதி சோழன் அது மகா அத்தாட்சி. எப்படி ஆட்சி பண்ணியிருப்பான்னு தெரியும். விருப்பு இல்லாமல் தான் பிள்ளையே தவறு செய்தாலும் தட்டி கேட்டான் பாருங்க. இதுதான் மனு தர்மம்.